அண்ணாச்சி எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி இருந்துச்சு. நாங்கெல்லாம் பொருளாதாரத்தை பலப்படணும். அடுத்ததா பெற்றோருக்கு ஒரு கவலை, பையனுக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகல. அண்ணாச்சி திருமணம் முடிஞ்சிருச்சு, அடுத்ததா குழந்தை பிறக்கும். பிறக்கும் குழந்தை வலிமையா பிறக்கணும், எந்த குறைபாடும் இல்லாம பிறக்கணும். பிறந்த உடனே நல்லா படிக்கணும்ல, படிப்பதற்கு பரிகாரம். மேல் படிப்பு முடிஞ்சிருச்சு, முடிச்ச உடனே வேலை கிடைக்கணும், குறிப்பா அரசாங்க வேலையும் கிடைக்கணும். இதற்கான பொதுவான பரிகாரம். விஷ்ணு சிவன் உள்ள ஆலயங்கள்ல மாலை சாத்தி வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை கல்யாணம் முடிச்சு 6 மாசம் ஆச்சு, கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆச்சு. அது லேட்டாக அந்த குழந்தை விஷயமான ஒரு கவலை இருக்கும். அப்ப ஒரு புத்திரத்துக்கு என்ன செய்யும்? நம்ம பிறந்த ஊர்ல உள்ள குறையில்லாம குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தைகள் ஆயுள் பலமா இருக்கும். காவல் தெய்வங்களை வணங்கும் பொழுது அந்த பிள்ளையோட எஜுகேஷன் நல்லா இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் சரஸ்வதியோட அரசு வேலை கிடைக்கணும், பெரிய நிறுவனத்துல அதிகாரம் உள்ள வேலையில நாம் போய் இருக்கணும் அப்படின்னாலே நவக்கிரகங்கள்ல பாருங்க, கடன், நோய், எதிரி, இது 3மே ஒரு மனுஷனை வாட்டி வரைக்கும். கடன், எதிரி, இது 2லயும் தப்பிக்க இப்ப எனக்கு ஒரு பூமி மனை அமையணும், எனக்கு அதுல சிக்கல் ஆகுது, லேட் ஆகுது. விளை நிலத்துல ஒரு 100 கிராம் மண்ணை எடுத்து கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்க ஒரு ஆண் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடிநோயாளியா மாறிடுது. அந்த குடிநோயாளில இருந்து வர முடியாத சில பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பௌர்ணமிக்கு இவங்க விரதம் இருந்து நிச்சயமா இப்ப அந்த ஆண் உடன்படல, அந்த பெண் பண்ணிக்கலாம், அந்த வீட்டுல பெண் அதை பண்ணிக்கலாம். நிச்சயம். இப்ப நிறைய கோயிலுக்கு போக முடியாது, கேட்பாங்கல்ல, எனக்கு அங்கங்க அலைய முடியாது, எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப நம்ம பரிகாரம் சிம்பிளா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். நிச்சயமா. ஐயா சுகமே சொல்லுவையா? ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா பொது பரிகாரம் அப்படின்னு ஒரு வகுப்பு போட்டீங்க, அப்ப இருந்தே நான் ஐயாட்ட கேட்டுருக்கீங்க, ஐயா பரிகாரம் நம்ம உறவு சொல்லுங்க, பரிகாரம் நம்ம உறவு சொல்லுங்க. இல்ல நச்சு சொல்லிடலாம், இல்ல நச்சு சொல்லிடலான் இருந்தீங்க. இன்னைக்கு நீங்களா சொன்னீங்க, அண்ணாச்சி பொது பரிகாரம் பாட்டியை சொல்லிடுவோம் நம்ம உறவுகளுக்கு அப்படின்னீங்க. உண்மையிலே சொல்றேன் நச்சு, நெஞ்சார்ந்த நன்றிகள் அண்ணாச்சி, ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஏன்னா நம்ம உறவுகள் இதன் மூலமா ரொம்ப பயனடையணும் அண்ணாச்சி. அண்ணாச்சி எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி அண்ணாச்சி, பொருளாதாரம். நாங்கெல்லாம் பொருளாதாரத்தை பலப்படணும். எங்க ராசி, எங்க கட்டம், எங்க கிரகம், அதெல்லாம் எது வேணா இருக்கட்டுங்க, எங்களுக்கான ஒரு பொது பரிகாரம். நாங்க ரொம்பலாம் ஆசைப்படல, அன்றாடத்துக்கு வர்றதுக்கு, அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு நாங்க பொருளாதாரத்தை பலப்படணும், அதற்கான பரிகாரம் சொல்லுங்க ஐயா அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம். ஜாதகத்துல பலன் பார்த்து சொன்னாலும் எல்லாம் கேட்டுட்டு அவங்க ஏதாவது ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்கறது இயல்பான வணக்கம். நம்ம இந்த கிரகத்தின்படி இந்த காலகட்டம் வந்தா நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க இல்ல எனக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அது ஒரு இயல்பான ஒரு விஷயம், தவறில்லை. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், எனக்கு பொருளாதார ரீதியா நான் மேல வரணும். ஆமா, பொருளாதார ரீதியா மேல வரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த கட்டம் அப்படி மெதுவா கூட போய்க்கிறோம். எதுனாலும் பணம் இல்லாம ஒண்ணு. ஆமா, எதுனாலும் பணம்னு ஒண்ணு வேணும். நான் நல்ல மனுஷனா இருக்கேன், நான் ரொம்ப தரமான ஆளு, என்னால டிக்கெட் இல்லாம இந்த ட்ரெயின்ல ஏத்திக்கிற மாட்டாங்க, டிக்கெட் இல்லாம பஸ்ல ஏத்த மாட்டாங்க. எதுனாலும் பணம்னு ஒண்ணு வேணும். ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்கும் நமக்கு பணம் வேணும். பணம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையை கடக்க முடியாது, அது முக்கியமான ஒன்று, அது மாற்றமே இல்லை. அப்ப ஒருத்தர் பணம் சேவிங்ஸ் ஆகணும். ஒருத்தர் 50,000 சம்பாதிக்காரு, அதுல 10,000 மிச்சம் பண்றாரு. ஒரு ஆள் 1 லட்சம் சம்பாதிக்காரு, அதுல 10,000 மிச்சம் பண்றாரு. ஒரு ஆள் 2 லட்சம் வருது, ஆனா சேவிங்ஸே இல்லை. அப்ப பொருளாதாரத்தில் நான் எப்படி சேவிங்ஸ் வச்சு நான் உயர வரேன் அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே இருக்கும். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகம் நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்கள்ல மகாலட்சுமி மந்திரங்களை வீட்டில் நம்ம சொல்லி வரலாம். ஒரு விளக்கேற்றி வச்சு கூட சொல்லலாம். நல்லா பார்த்துக்கணும். மகம், அனுசம், உங்களுக்கு அவிட்டம், புரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள்ல பூரா அந்தந்த வீட்டுல லட்சுமி பேர், செல்வம் சம்பந்தமான பேர் இருக்கான்னு ஆமாப்பாங்க வீட்டுல. ஆமா, நீங்க பாருங்க, அனுசம்னாலே லட்சுமி, சுக்கிரனுக்கு அது மகம்னா அது சுக்கிரன் ஆதி தேவதை, அவிட்டத்துல பிறந்தா தவிட்டு மாநிலம் தங்கம், புரட்டாதி குபேர் நட்சத்திரம்னு சொல்றதை நம்ம நடைமுறையில பார்த்திருக்கோம். இயல்பா நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், அது சிறப்பா இருக்கும். இது பொருளாதாரத்துல மேம்பாட்டை தரும். இது பண்ணிட்டு நம்ம சும்மா இருந்துட முடியாது, நம்ம உழைக்கணும், நம்ம கடமைகளை வழக்கமா செய்யணும். இது ஒரு பொருளாதார மேம்பாட்டை தரும். அது மட்டும் இல்லாச்சு, நாம இருக்கக்கூடிய இல்லம் இருக்கு பார்த்தீங்களா, சுத்தமா இருந்தாலே சேவிங்ஸ் மனை சுத்தம் வேண்டும். அப்ப இருப்பிடத்தையும் சுத்தமா வச்சுக்கிறோம். இது பொருளாதாரத்தை மேம்பாட்டு தரும். எப்பவும் துக்கம் கவலை பேசக்கூடாது. வீட்டுல இல்ல வெளியிலயும் கூட எங்கேயுமே கவலைகள் இருக்கும், அதையே பேசிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு இதெல்லாம் பாரு, முகலட்சணமானவன், அவனுக்கு செல்வகடாட்சமானவன் அப்படின்னு சொல்றதையே நம்ம பாக்குறோம். இது செய்யலாம். நிச்சயமா நிச்சயம். பொருளாதாரத்தை சொல்லிட்டீங்க. அடுத்த பெற்றோருக்கு ஒரு கவலை, பையனுக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகல, இல்ல பொண்ணுக்கு சரியான வரன் அமையல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். இதற்கான பொதுவான பரிகாரம்
இப்ப பாருங்க, ஒரு சிலருக்கு திருமணம்ங்கிறது இளமையில திருமணம் இருக்கும், ஒரு ஆளுக்கு தாமத திருமணம் இருக்கும். திருமணமே இல்லைங்கிறது மிக குறைவு. சிலருக்கு 38 வயசுல கல்யாணம் ஆனதுல இருக்கு. கடந்த வாரத்துல ஒருத்தருக்கு 42 வயசு தான் கல்யாணம்னு சொன்னாரு. திருமணம் லேட்டான்னு கேட்ட உடனே 42ன்னாரு. அப்ப ஒரு சிலருக்கு இளமையில் இருக்கும், முதுமையில இருக்கும். திருமணமே இல்லைங்க, எனக்கு திருமணமே இல்லை அப்படின்னு சொல்ற ஜாதகங்கள் மிக குறைவு, மேக்சிமம் இருக்கும். ஆனாலும் வயது வரும்பொழுது ஐயா திருமணம் லேட் ஆகும். ஆமா, திருமணம் நடக்கிறது சிறப்பான விஷயம் என்னாச்சு. எல்லா பெற்றோர்களுக்குமே அந்த ஒரு குறிப்பிட்ட வயது வரும்பொழுது பிள்ளைகளை கரை சேர்க்கணும். அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து வயசு பொம்பளை பிள்ளை வயசு 26 ஆச்சு சார், பார்க்கணும் சார். 29 வரும்போது இன்னும் அவங்களுக்கு அச்சம் வந்துருது. பையனா இருந்தா 30 தாண்டும் போதே வருத்தம் வந்துருது. ஏன்னா காலகாலத்துல ஒரு குழந்தை குட்டி பெற்று ஒரு அவங்க லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிறது எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு. இது நியாயமானது. அப்ப அது செய்யறதுக்கு என்ன சார் அப்படின்னு இருக்கும். திருமண நிகழ்ச்சிகளுக்கு உங்க பையனுக்கு திருமணம் இல்லையா, அந்த பையனை அந்த முகூர்த்த நேரத்தை கூட்டு போங்க. பெண்ணா இருந்தாலும் கூட்டு போகணும். மேக்சிமம் எந்த அளவுக்கு வாய்ப்பு வருதோ அதை வேலை இருக்கும் நமக்கு, அதை அவாய்ட் பண்ணிட்டு போகணும். நான் பாரின்ல இருக்கேன் சார், அங்க இருக்குன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை மேரேஜ் நடக்கிறத பார்க்கணும். அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது அந்த ஒரு செயல் நமக்கு வருது, இது வந்து உணர முடியும். ஆமா, சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்குல்ல, சோ தட் கான்சியஸ்ல வந்துரும். கல்யாணத்துக்கு போய்கிட்டே இருந்தேன் சார், எனக்கு வந்து பாருங்க நடந்துருச்சு. அது திருமண நிகழ்ச்சிக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷ்ணு சிவன் உள்ள ஆலயங்கள்ல மாலை சாத்தி வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை சாத்தி வழிபடலாம். நல்லா பாத்துக்கோங்க. அதே நேரத்துல சிவன் பார்வதி உள்ள இடங்களுக்கும் போகலாம், விஷ்ணு அம்பாள் உள்ள இடங்களுக்கும் போய் அங்க ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் மாலை சாத்தி இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யலாம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம். சரியா சொல்றது? இது எத்தனை வாரம் பண்ணணும்? இது வந்து உங்களுக்கு ஒரு மாலை சாத்தி செய்யறதுங்கிறது ஒரு 3 மாசத்துல ஒரு 3 செவ்வா 3 வெள்ளி செய்யலாம். அது வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு சீக்கிரம் திருமணம் வரணும் அப்படின்னா நீங்க திருமணம் தப்ப போய் பெரியாரும் செய்யணும் இல்லை. அவங்களுக்கு இந்த திருமணம் முடிக்கிறதுக்கு இன்னும் 4 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகுங்கிற போது நம்ம எளியோர்கள் ஏதாவது வறுமையில உள்ளவங்க திருமணம் நடக்கும், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். ஒரு சீர்வரிசை வாங்கி கொடுக்கலாம், பட்டு எடுக்கிறது காசு கொடுக்கலாம். இது நமக்கு திருமணத்தை சீக்கிரம். ரொம்ப நிறைய கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து நாங்க ஒரு பட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த நிகழ்வுக்கு போனாலும் வெள்ளி பொருள் தானம் கொடுத்தாலும் திருமணம் உண்டு. வெள்ளி பொருள் தானம் கொடுத்தாலும் திருமணம் உண்டு. இதை பார்த்துக்கணும். இதெல்லாம் திருமணத்தை வந்து சீக்கிரமா கொண்டு வந்து கொடுத்துரும். மாலை சாத்தணும். ஏன்னா என்ன, அவங்களுக்கு மாலை பூக்களையே, பொண்ணுக்கு இன்னும் ஒரு மாலை பூக்களையும் தான் கேட்பாங்க. நல்லா பாத்தீங்களா? இதை செய்யலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கிராமம், அதாவது எப்படின்னா சாத்தூர் பக்கத்துல சடையம்பட்டி கிராமம்னு ஒண்ணு இருக்கு. சாத்தூர் பக்கம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல. அங்க என்னன்னா ராதாகிருஷ்ண ஆலயம்னு ஒண்ணு இருக்கு. நல்லா பாருங்க, சிம்பிளா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். அங்க போய் நீங்க மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. ஒரு புதன்கிழமை செஞ்சா போதும், ஒரே ஒரு புதன்கிழமை நிச்சயம் மாலை சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தாச்சுன்னா நிச்சயம் கை கொடுத்து. அது நிறைய நான் அனுபவத்துல பாக்குறேன். நிச்சயமா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுவும் செய்யலாம். நிச்சயமா நிச்சயமா. அண்ணாச்சி, திருமணம் முடிஞ்சிருச்சு, அடுத்ததா குழந்தை பிறப்பு. குழந்தை பிறப்புக்கு நாங்க என்ன பண்ணணும்? திருமணம் முடிஞ்ச உடனே கேட்கிற கேள்வி என்ன, குழந்தை இல்லையா, ஒரு நல்ல செய்தி சொல்லலையா அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். நம்ம பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சு, அவங்க பிள்ளை வயிற்றுல உள்ள குழந்தைய பார்க்கணும். நாம பெரிய ஆளுக நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது பிள்ளைகளை வளர்த்து விடணும். இது வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஆசை. நம்ம பிள்ளைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேச்சை கேட்க ஆசைப்படுவோம், ஒரு வயசுக்கு மேல வந்தா பேர பிள்ளைய பேச்சை கேட்க ஆசைப்படுவோம். இது இயல்பான ஒன்று. அப்ப அதுல ஏதாவது லேட் ஆச்சுன்னா ஒரு வருத்தம் வந்துடும். சரி, கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆச்சு, ஒரு ஆளுக்குலாம் 5 வருஷம் ஆச்சு. அந்த லேட்டாக அந்த குழந்தை விஷயமான ஒரு கவலை இருக்கும். வெளியில கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப ஒரு புத்திரத்துக்கு என்ன செய்யறது, இப்படி ஒரு கேள்வி இங்க வந்து என்ன செய்ய வலுவா இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், நிறைய ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ஒரு ஸ்தலங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் போய் செய்யலாம் சார். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு ஸ்தலங்கள் இருக்கு. இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, அது ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு கோயில் இருந்தா அங்க கேட்டா ஆமாமா. இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை பாண்டி கோயில் போய் தான் நாங்க பிறந்தோம். மதுரை பாண்டி கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சார் நிறைய பேருக்கு குழந்தை வரும். நிறைய நாங்க சந்திக்கிற போதெல்லாம் என்ன பாண்டினா இல்ல குழந்தை லெட்டு பாண்டி ஊர்ல, மதுரை பாண்டி ஊர்ல வந்து அந்த குழந்தை வரம் தருவதில் ஒரு இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும். அது அவங்களுக்கு தெரியும். இது என்னன்னா ஸ்பெசிபிக்கா என்னன்னா, நம்ம பிறந்த ஊர்ல உள்ள உள்ளூர் தெய்வத்தை வணங்கும் போது குழந்தை பேரு உடனே கிடைக்கும். நீங்க நிறைய பேரு நீங்க முன்னாடி எல்லாம் பாருங்க, ஒரு டூர் போறாங்கன்னு வைங்க,
உள்ளூர் தெய்வத்துக்கு எல்லாம் தேங்காய் போட்டு அந்த பசு ஆமா, இப்ப கூட ஐயப்பன் கோயில் கிளம்பினாலும் உள்ளூர் தெய்வத்தை போட்டு தான் நினைச்சு கிளம்புறோம். உள்ளூர் தெய்வத்துக்கு மட்டும் தான் ஐயப்பன் போவோம். உள்ளூர் தெய்வம் என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க வழிபாடு செய்தாலும் அங்க குழந்தை பேர் உண்டு. அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. நல்லா பாத்துக்கோங்க. அது போல என்னன்னா, நல்லா கவனிங்க, எந்த குழந்தை நிகழ்ச்சி, யாராவது ஒரு வளைகாப்பு கூப்பிடுதாங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா ட்ரெஸ் எடுத்துட்டு போய் பாருங்க, வளைகாப்பு கூட்டா பாருங்க. அந்த குழந்தை இல்லாதவங்க பக்கத்துல சொந்தக்காரங்க சிறு பிள்ளைகள் இருந்தா எடுத்து நம்ம வீட்டுல வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து குழந்தை பேர் கொடுக்கறதுக்கு ஒரு பாசிட்டிவானது. நிச்சயமா நிச்சயமா ஒரு பாசிட்டிவானது அப்படின்ட்டு. அந்த திருப்புல்லானி போய் குழந்தை பேர் கிடைச்சிச்சுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்படி அந்தந்த பகுதியில ஒண்ணு இருக்கு, அதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரலாம்னு அதுல தவறே இல்லை. நிச்சயமா. இப்ப நட்சத்திரங்கள்ல 5வது நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சில நேரங்கள்ல புத்திர கவலைன்னெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அப்ப ஞாயிற்றுக்கிழமையும் மிருகசீரிஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாள்களில் குலதெய்வத்தை வணங்கி வந்தால் புத்திரம் உண்டு. அருமை என்னாச்சு, அருமை. ஞாயிற்றுக்கிழமையும் மிருகசீரிஷ நட்சத்திரம் இணைஞ்சு வரக்கூடிய நாள்ல வந்து அவங்க வந்து குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணி வரும்போது அவங்களுக்கு புத்திர பேர் கிடைக்குது. நிச்சயமா. அப்படி அதுல எந்த மாற்று கருத்து கிடம்பல, அது 100% இருக்கு. நிச்சயமா அப்படின்னு அதுல சொல்லலாம். நிச்சயமா. நீங்க சொன்னது இங்க நான் நினைவுபடுத்த வரும்பா. இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில கூட இதே மாதிரி வேற ஒரு சம்பவத்துல ஒரு கேள்வி கேட்டப்ப நீங்க சொன்னீங்க, இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த கிருஷ்ண வழிபாடு பண்றாங்களே, அவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் வீட்டுல பஜனை பண்ணுங்க, அதுலயே கூட ஆமா, நீங்க உங்க வீட்டுல பஜனை பண்ணாலும் குழந்தை பேர் உண்டு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் வளர்ச்சிக்கும் செய்யறாங்க. குழந்தை இல்லைன்னா லேட் ஆகுதுன்னா கூட அந்த பஜன் பண்றவங்களை வீட்டுல வச்சு பஜன் பண்ணாலும் குழந்தை பேர் கிடைக்கும். அனுபவத்துல பார்க்கணும். ஆமா, அதை நீங்க சொல்லிருக்கீங்க, அந்த இடத்துல நினைவுபடுத்தணும். ஆமா, அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஆமா, அது நான் நிறைய பேருக்கு கைடு பண்ணியிருக்கேன். நம்ம வழிமுறை, அதுக்கப்புறம் இறைவனுடைய செயல், நம்ம அதை செஞ்சுக்கிட்டே வரோம். நிச்சயமா. பிறக்கும் குழந்தை வலிமையா பிறக்கணும், எந்த குறைபாடும் இல்லாம பிறக்கணும். அதுக்கு என்ன வழிபாடு? இப்ப வந்து குறையில்லாம குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும், அந்த குழந்தைகள் வந்து ஆயுள் பலமா இருக்கணும் அப்படிங்கிறது இது எல்லாரோட ஒரு மனசுலையும் ஏற்பட்டது. காவல் தெய்வங்கள் இருக்கும். அப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தை பிறந்தவங்க இந்த காவல் தெய்வம் காது ஊத்தி மொட்டை போற பழக்கம் எல்லாம் இருக்கும். ஏன் அதெல்லாம் செய்யறாங்க? குலதெய்வங்கள் செய்வாங்க. காவல் தெய்வங்களை வணங்கும் பொழுது ஆயுள் பலம் கிடைக்கிறது. இது ஜென்ரலா பொதுவா இது பொதுவான யாருக்குமே காவல் தெய்வங்களை வணங்கும் போது ஒரு ஆயுள் பலம் கிடைக்கிறது. நிச்சயமா. குழந்தையும் நல்ல பிறப்பு நல்லா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. அண்ணாச்சி குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த குழந்தை நல்லா படிக்கணும்ல, படிப்பதற்கு பரிகாரம் பாருங்க. அந்த கல்வி நல்லா இருக்கும், அந்த பிள்ளையோட வந்து எஜுகேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் சரஸ்வதியோட அந்த மந்திரங்களை சொல்லிட்டு வரலாம், சரஸ்வதி துதி பாடலாம். அஸ்வினி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு எல்லாம் அதை செய்யலாம். நல்லா கேட்டுக்கணும். அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய காலம் குரு ஓரை, புதன் ஓரை, சூரியன் ஓரை, இந்த 3 ஓரைகள் டெய்லி வந்துகிட்டு இருக்கும். இந்த ஓரைகள்லையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரஸ்வதி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வரலாம். நிச்சயமா. இது வந்து கல்வி என்ன நல்லா வளப்படுத்தும். பெற்றோர்கள் சொல்லணும், கொஞ்ச நாள் குழந்தைகள் பழக்கி விடணும் சொல்லணும். இது வந்து குழந்தைகளை நல்லா மேம்பட்டு வளம் பெற்று. நீங்க தேர்வு எழுதுற காலத்துல நீங்க சொல்லிக் கொடுத்த வாத்தியார் உங்க ஆசிரியர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் நான் தேர்வு எழுத போறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓரிரு நாட்களுக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ கேட்டீங்கன்னா அவர் நீங்க நல்லா எழுதுங்க போற. அந்த சொல்லிக் கொடுத்த வாத்தியாரோடைய ஆசீர்வாதமும் இங்க முக்கியம். இது உங்களை வந்து மேம்படுத்துறோம். பெருமாள் கோயில்ல கருடன் இருப்பார். யாரு? கருடனை வழிபட்டு வந்தாலும் கல்வி சிறக்கும். அது அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அஸ்வினியே ஈகிள்ங்கிறான், அஸ்வினியே ஈகிள், அஸ்வினியை வந்து கருடன்கிறான், அஸ்வினியை வந்து சரஸ்வதி, அதிதேவதை சரஸ்வதி. அப்ப நிறைய டாக்டர் எல்லாம் அஸ்வினியில இருக்கிறத பார்க்க முடியும். அப்ப அஸ்வினியில கரகம் இருந்தாலும் நாங்க நல்லா படிப்பாங்கன்னு நிறைய பேருக்கு சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு அஸ்வினியில கரகம் இருக்கு, படிப்பு இல்லை, என்னடா இது இப்படி இருக்கு. கடைசியில பார்த்தா 2 ஸ்கூலுக்கு அவர் வந்து தாளாளரா இருக்காரு. எனக்கு படிப்புல தம்பி, ஆனா எங்க சங்கத்துடைய ஸ்கூலுக்கு நான் தான் நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிற அந்த அஸ்வினிங்கிறது கல்வியை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அப்ப இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்னைக்கெல்லாம் அந்த பௌர்ணமி வருது பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி நாள்ல தாயாற்ற ஆசீர்வாதம், பெத்த தாயிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்விக்கு நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை தரிசனம் பண்றது நல்லா இருக்கும். இது கல்வியை இவங்களுக்கு நல்லா வளர்த்துரும். நிச்சயமா. கல்வி படிச்சுட்டோம், மேல் படிப்பு முடிஞ்சிருச்சு, முடிச்ச உடனே வேலை கிடைக்கணும், குறிப்பா அரசாங்க வேலையும் கிடைக்கணும். அதற்கு என்ன பரிகாரம்? இப்ப நல்லா பாருங்க, அரசு வேலை கிடைக்கணும், அதுல அதிகாரமுள்ள வேலை கிடைக்கணும், அரசுக்கு சமமா இருக்கணும். எல்லாருமே அரசாங்க வேலை கிடைச்சிடாங்க. அப்ப சிலர் பாருங்க, அரசுக்கு சமமான என்னன்னா எனக்கு இஎஸ்ஐ உண்டு, பிஎஃப் உண்டு, எனக்கு வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் படி அந்த லீவுகள்லாம் இருக்கும், கவர்மெண்ட் ப்ரொசீஜர் படி அந்த 8 மணி நேரம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடியவங்க எல்லாம் உண்டு. அதுவும் அரசுக்கு சமம் தான். அப்ப ஒரு பெரிய நிறுவனத்துல அதிகாரமுள்ள வேலையில நாம் போய் இருக்கணும் அப்படின்னாலே நல்லா பாருங்க நினைச்சு, நவக்கிரகங்கள்ல செவ்வாய், சூரியன், சூரியன், குரு, இந்த 3 கிரகங்களுக்கும் பிரீத்தி பண்ணலாம்.
என்ன பண்ணலாம்? பிரீத்தி பண்ணலாம். பிரீத்தி பண்ணலாம். பிறந்த கிழமை அன்னைக்கு தோரம் பருப்பு, கொண்டைக்கடலை, கோதுமை இது ஏதாவது ஒண்ணு மாறி மாறி தானம் பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை ஆமா, இப்ப செவ்வாய்க்கிழமையா தவிர ஞாயிற்றுக்கிழமையா இது மாதிரி தானம் பண்ணிக்கலாம். இது பிறந்த கிழமை எனக்கு வந்து வேற கிழமையா இருக்கு சார் அப்படின்னா ஒரு கிழமை உங்களுக்கு வந்து துவர, இன்னொரு மாசத்துல அந்த பிறந்த கிழமை அன்னைக்கு கோதுமை, இப்படி மாறி மாறி கொடுத்துக்கலாம். இதை கொடுக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு அதிகாரம் உள்ள ஒரு அரசுக்கு சமமான மனசுக்கு பிடிச்ச ஜாப், மனசுக்கு பிடிச்ச இன்கம் இது கிடைச்சிடும். நிச்சயமா நச்சு வேலை கிடைச்சிருச்சு, நம்ம முன்னாடி திருமணத்துக்கு பார்த்துட்டோம், ஆனா கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் நச்சு, அதற்கு என்ன பரிகாரம்? ஒரு மனிதனுக்கு கடன்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும், அது தவறு இல்லை. கடன்ங்கிறது வாங்கக்கூடியது நியாயமா இருக்கும். கடனுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, ஒரு ஆளுக்கு வந்து தேவையில்லாம வட்டிக்கு வாங்கி மாட்டிக்கிறது, இன்னொரு ஆளுக்கு பணம் வாங்கி கொடுத்து மாட்டிக்கிறது, இப்படி தேவையில்லாத கடன் வரக்கூடாது. அப்படி வந்துருச்சு, வரக்கூடாது, வந்துருச்சு, என்ன செய்ய பாருங்க. கடன், நோய், எதிரி, இது மூணுமே ஒரு மனுஷனை வாட்டி வதைக்கும். இதுல கடனும் எதிரியும் இந்த 2 நபர்களை சமாளிக்க பைரவர் வழிபாடு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவரை பிடிச்சுக்கோங்க. எப்படி? செவ்வாய்க்கிழமை. ஆமா, எனக்கு வந்து பெரிய அளவுக்கு எனக்கு ஒரு கண்டம் மாதிரி வந்துருது, எனக்கு ஒரு பெரிய எதிரிகளால பயம் வந்துருது, நான் எனக்கு உள்ள போற மாதிரி வந்துருமோ, இல்ல எனக்கு வியாதியால அவஸ்தை வந்துருமோ, எனக்கு கடனால அவஸ்தை வந்துருமோன்னு இப்படி ஒரு அச்சம் வந்தா, இந்த கடன், எதிரி, இந்த 2லயும் தப்பிக்க செவ்வாய்க்கிழமை பைரவர் வழிபாடு தான். சரண்டர் போய் மனசார வேண்டிட்டு வாங்க, ஒரு பெரிய மாற்றம் 100% நடக்கும். நிச்சயமா நச்சு. இப்ப நான் கடன் இல்லாத வாழ்க்கை கேட்டேன். ஒருத்தவங்க கடன் கொடுத்துட்டு கஷ்டப்படுவாங்க, கொடுத்த பணம் திரும்பி வர மாட்டேங்குது, அதுக்கு நாங்க என்ன பாருங்க, இதுக்கும் காவல் தெய்வ வழிபாடு தான். ஆமா, காவல் தெய்வங்களை வழிபாடு வரும்போது கடன் வர வேண்டிய பணம் வந்துடும். காவல் தெய்வங்களை வழிபடணும். அப்ப என்னைக்கு வழிபட்டா சார் வரும் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு போங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது, டேட் ஆஃப் பர்த் தெரியாது, நான் என்ன செய்ய, அது ஒரு ஆள் கேட்கும். ஆமா, கண்டிப்பா கேட்பாங்க, எல்லாத்தையும். அப்ப என்ன, திங்கள் அல்லது ஞாயிறு, திங்கக்கிழமை போகணும், ஞாயிற்றுக்கிழமை தேதி தெரியலன்னா அதுல போய், கிழமை தெரியலன்னா அதுல போயிட்டு நெஞ்சுக்கலாம், வணங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு. இப்ப பணம் நல்லா ரொட்டேஷன் ஆகணும் சார், பணம் நல்லா வரணும்னா கோ பூஜை, கோமாதா வழிபாடு, கோ பூஜை பொருளாதாரத்துல மேம்பாட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல வீட்டுக்கு பசு வச்சிருந்தான், வீட்டுக்கு பசு வச்சிருப்பான். நிச்சயமா என்னாச்சு என்னாச்சு, நான் கடன் இல்லாம பொருளாதாரத்துல நல்லபடியா தான் இருக்கேன், ஆனா ஒரு காக்காணி நிலமாவது வேணும்ல, ஒரு வீடு வேணும்ல, சுகத்தோட வாழணும்ல, அதற்கு பரிகாரம். இப்ப எனக்கு ஒரு பூமி மனை அமையணும், எனக்கு அதுல வந்து சிக்கல் ஆகுது, லேட் ஆகுது, எனக்கு இருப்பிடம்னு ஒண்ணு வேணும், ஒரு இடமாவது சொந்த இடமா இருக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு திருமணத்துல பாத்தீங்கன்னா சொந்த வீடு இல்லைங்கிறதுக்காகவே திருமணம் லேட் ஆகும். ஆமா ஆமா ஆமா, இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையா, இருக்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு மனை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல என்ன அப்படின்னா, பிறந்து வளர்ந்த அந்த மண்ணை வணங்கணும். நம்ம ஒரு எங்கேயாவது பிறந்து வளர்ந்துருப்போம். சில விஷயம்னா, நான் பிறந்தது மொத்தம் சார் இந்த ஒரு ஊர்ல பிறந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் பிறந்தது வந்து மதுரையில சார், அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸ்லயே நாங்க வேற ஊருக்கு போயிட்டோம், அல்லது அந்த ஆஸ்பத்திரியில பிறகு டெலிவரிக்கு தான் வந்தோம்பாங்க. நம்ம எங்க ஓடி விளையாண்ட ஊர் இருக்கு, அந்த மண்ணை வணங்கணும் ஃபர்ஸ்ட், நல்லா பார்த்துக்கணும். அது வந்து உங்களுக்கு பூமி மனை கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல இது. அதுக்கப்புறம் என்னன்னா, ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல, ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல விளை நிலத்துல நல்ல சுத்தமான இடங்கள்ல ஒரு 100 கிராம் மண்ணை எடுத்து நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு அதை வணங்கி நெத்தில ஒரு திலகம் கூட விட்டுக்கோங்க, உங்களுக்கு மண்மனை விரைவில் அமையும். நிச்சயம். ஆமா. அதுக்கப்புறம் பூமிநாத சுவாமி கோயில் அப்படின்னு, பூமிநாதன் அப்படிங்கிற பேர் வரக்கூடிய பேர்கள் உள்ள ஆலயங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும். திருச்சுழியில அருப்புக்கோட்டை பக்கம் திருச்சுழியில ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டு வந்தா நல்லா. நிச்சயம். அதுக்கப்புறம் இடம் வாங்கி போட்டிருக்கேன் சார், ஆனா எனக்கு வீடு கட்ட முடியல சார். கேட்காங்கல்ல. ஆமா, வாடகை வீட்டுல இருக்கோம், சொந்த வீடு போக முடியல, சொந்த வீடு வச்சிருக்கோம், ஆனா வாடகை வீட்டுல இருக்கோம், இடம் வாங்கி போட்டிருக்கோம், வீடு கட்ட முடியல, எல்லா கேள்வி இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா, செங்கல் இருக்குல்ல, அது ஒரு நாள் அந்த செங்கல் எடுத்து, அப்ப என்னைக்கு எடுத்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும். நல்ல வளர்பிறை நாள்ல, என்ன நல்ல வளர்பிறை நாள்ல செவ்வாய் கோச்சாரத்துல பலமா இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள், வளர்பிறையா இருக்கணும், செவ்வாயும் பலமா இருக்கணும். அந்த காலகட்டத்துல ஒரு செங்கல் எடுத்து சந்தனம் குங்குமம் தடவி அதை வழிபட்டு உங்க வீட்டுல ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னு வைங்க, நல்ல சுத்தமான இடத்துல வச்சுட்டீங்கன்னு வைங்க, விரைவில் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் வந்துடும். நிச்சயமா. இப்ப சிறுவாபுரியில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த கல் எடுத்து அடுக்குவாங்க பின்னாடி. 2013-14 கட்டங்கள்ல எனக்கே அந்த சம்பவம், நான்
எனக்கே அந்த வாய்ப்பு கிடைச்சு நான் செஞ்சிருக்கேன். ம், ஆனா 15ல வீடு கட்டிட்டேன். ம், ஒரு 2 வருஷத்துல ஒரு சிம்பிளா கட்டக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருச்சு. இதுவும் சில கோயில்கள் போய் செங்கல் எடுத்து கட்டுறதும் உண்டு. ம். சிறுவாபுரில வைக்கிறது ஒரு சிறப்பா திருவாரூரில் வச்சு எனக்கு அது நடந்திருக்கு. அப்பா. அங்க பிரீமியர்ல வேலை செய்யற போது நிச்சயமா நாங்க போகும்போது எல்லா ஒப்பங்க நாளைக்கு வீடு கட்டிருக்கேன். நிச்சயமா நாங்க ஒரு 4-5 பேர் போய் கட்டி 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சு வீடு கட்டிருக்கேன். நிச்சயமா அப்ப இந்த மாதிரி சம்பவங்களையும் செய்யலாம். நிச்சயம் அந்த செங்கல் எடுத்து அதை வழிபட்டு வச்சுக்கிறதும் வீடு கட்டுறதுக்கான பாக்கியத்தை கொடுத்துரும். நிச்சயமா. இப்ப பெற்றோர்கள் பெரிய கவலை என்னன்னா, ஜாதகம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம். 4 மாசம் 5 மாசம் நல்ல லைஃப் போகுது, இல்ல 2 வருஷம் 3 வருஷம் நல்ல லைஃப் போகுது, அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இந்த பிரிவினை இல்லாம நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பரிகாரம்? அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலருக்கு வந்து பிரிஞ்சுட்டு திருப்பி சேருவாங்க. சிலருக்கு ஒரு வீட்டுல இருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள இருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும். ஏதோ ஒரு வகையில ஒரு கருத்து பெருமாற்றம் இருக்கும். அதாவது மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். குற்றங்களை பெருசா நினைக்கலன்னா அந்த நட்பு என்னைக்குமே உடையாது. சின்ன விஷயத்தை குற்றமா நினைச்சா எந்த நட்பும் சேராது. அப்ப எல்லாம் மனசுதான் காரணம். மனசுதான் காரணம். சரி, இதை எப்படி நம்ம சரி பண்றது சார், இதை எப்படி நம்ம மாத்திக்கிறது சார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வியும் அச்சம் இருக்கும். இவங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா, அந்த ஆண் பெண் இருவரும் சேர்ந்து இருக்கிற தெய்வங்களை வழிபடுறது நல்லது. முருகன், வள்ளி தெய்வானை ரெண்டுமே சேர்ந்த மாதிரிக்கு இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுறது இவங்களுக்கு வந்து பெரிய சால சிறந்தது. சரியா? அது போக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க தனது திருமண நாள்னு ஒரு நாள் இருக்கும். எல்லாத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சாலும் ஒரு கிழமை இருக்கும். அந்த கிழமை அன்னைக்கு இவர்கள் ஒரு வஸ்திரம் வாங்கி பெரியவங்களுக்கோ குருமார்களுக்கோ யாருக்காவது ஒரு வஸ்திர தானம் பண்ணாலும் இந்த தோஷம் நீங்கிரும். அப்படி செய்யறது 2 பேரும் செய்யணும். சூப்பர். 2 பேரும் சேர்ந்து செய்யணும். நிச்சயமா. அதே மாதிரி கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்க ஒரு ஆண் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடிநோயாளியா மாறிடுறாரு. அந்த குடிநோயாளில இருந்து வர முடியாத சில பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம்? இது என்னன்னா சார், ஒரு தீய பழக்கத்திலிருந்து நான் மாறணும். ஆமா, எனக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கு, அதுக்கு மாறணும். அது கணவனுக்கும் அந்த பழக்கத்திற்கு அது மாத்தணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் இருக்கு. இது என்ன எது அப்படின்னா, ஒரு விஷயம் பாருங்க, குலதெய்வம் கோயில்ல போய் அங்க போய் நான் இனிமே இதை செய்ய மாட்டேன்னு சத்தியம் வாங்கி கையில கவுர் கட்டலாம். ஒண்ணு. பௌர்ணமிக்கு இவங்க விரதம் இருந்து நிலாவை தரிசனம் பண்ணாலும் மனசு மாறும். பௌர்ணமிக்கு விரதம் இருக்கும். யார் ஒருத்தர் பழக்கத்துல இருக்கிற அவ்வளவு தீய பழக்கத்துல இருந்து நான் மாறணும்னா பௌர்ணமி விரதம் இருந்து நைட்டு நிலா வெளிச்சத்துலதான் அந்த விரதத்தை காலையில இருந்து சாப்பிடக்கூடாது, விரதம் பண்ணும். அதை வணங்கிட்டே வரணும். மன மாற்றம் பாத்துங்க. குலதெய்வம் கோயில்ல போய் இவங்க கையில கவுர் கட்டி சத்தியம் பண்ணி இனிமே நான் செய்ய மாட்டேன்னு வேண்டிக்கலாம். அதுவும் மாற்றத்தை கொடுக்கும். இந்த 2 விஷயம் அவங்களுக்கு மெயின். நிச்சயமா. இப்ப அந்த ஆண் உடன்படல, அந்த பெண் பண்ணிக்கலாம், அந்த வீட்டுல பெண் அதை பண்ணிக்கலாம். நிச்சயமா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சார், ஒரு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சார். ஒருத்தருக்கு வந்து கடனால அவஸ்தைப்படுவார், ஒரு ஆள் வியாதியால அவஸ்தைப்படுவார், ஒரு ஆள் பொருளாதார ஏதோ ஒரு வகையில ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு எல்லாம் பிரச்சனையை கேட்டா நமக்கே தலைவலி வந்துடும். அவ்வளவு பிரச்சனை சொல்லுவாரு. வியாதியும் சொல்லுவாரு, கடனும் சொல்லுவாரு, பொருளாதாரத்தையும் சொந்தக்காரனும் சொல்லுவாரு. இப்படி தீராத பிரச்சனை, இது எப்படித்தான் பரிகாரம் சொல்லுவா அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் வந்துடும். எப்படி சொல்ல நமக்கே ஒரு குழப்பம் வந்துடும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, கிருஷ்ண மந்திரம். கிருஷ்ண மந்திரம் மாயாஜால கடவுள் கண்ணு. இந்த கிருஷ்ண மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா எவ்வளவு பிரச்சனையும் தீர்ந்துடும். பிறர் உதவி கிடைக்கும். யாரா ஒரு ஆள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடும். டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு இப்ப சரியா போச்சு, அதிசயமா இருக்கு, என் வாழ்க்கையில இப்படி பார்த்ததே இல்லைம்பாரு. யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு முதலில் கொடுத்து காப்பாத்து, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உதவி கிடைக்கும். கரெக்டா நான் சொல்றது? ஏதோ ஒரு வகையில உதவி கிடைக்கும். அந்த கிருஷ்ண மந்திரத்துக்கு அது ஒரு வலிமை. சிலர் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு கடன் தீரணும், கடன் வந்து இனிமே வரக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இன்னைக்கு அதிகம். கடன் வாங்காம இருக்க முடியாது, வாங்கினா அது தீரணும். வாங்கும்போது கடன் கிடைக்கலேம்பாங்க, கடன் கிடைச்ச பிறகு ஐயோ இதை அடைக்க முடியல. இப்பவும் பாருங்க, நான் சொல்றேன், அவள் இருக்குல்ல, அவளும் நாட்டு சர்க்கரையும் வாங்கி, நாட்டு சர்க்கரையோட அவள் அரிசி பெரிய அவள் அரிசியர் இருக்கும், அது 2ஐயும் வாங்கி நான் பாருங்க. அதே மாதிரி சடையம்பட்டி, சாத்தூர் அருகே உள்ள சடையம்பட்டி கிராமத்துல ராதாகிருஷ்ணன் ஆலயம் இருக்கு. புதன்கிழமை அன்னைக்கு போய் அவளையும் நாட்டு சர்க்கரை வச்சு வழிபட்டு அதை வீட்டுல போய் இவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னாலும் கடன் இவங்களுக்கு விரைவில் அடப்படும். இதெல்லாம் சூப்பரா வேலை செய்யும். நிச்சயமா. இது என்னுடைய அனுபவத்துல சில விஷயங்களை நான் சொல்றேன். இப்ப நிறைய கோயிலுக்கு போக முடியாதுப்பாங்க, கேட்பாங்கல்ல, எனக்கு அங்கங்க அலைய முடியாது, எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு ஆள் சரிங்க, ஒரு ஆள் இப்படிங்க. கேள்வியும் நீங்களே கேட்டு பதிலும் நீங்களே சொல்றீங்க. ஆமா, ஒரு ஆள் இப்படின்னு கேட்கும். ஆமா, நிச்சயமா கேட்பாங்க, என்னால அவ்வளவு தூரம் போக முடியாதுயா அப்படிங்க. அப்ப வியாதி இருக்கா, தன்வந்திரி மந்திரம் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும்
தன்வந்திரி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வாங்க. ம், வீட்டுல உட்காந்துக்கிட்டே சொல்லுங்க, உங்க வியாதி மட்டுப்படும். ம், நீங்க மெடிசின் எடுத்துக்கோங்க, அது பலனளிக்கும். ம், மருத்துவம் பார்க்கணும், மந்திரமும் சொல்லணும். ம். இல்ல மந்திரம் கேட்டுக்கலாம், சொல்ல முடியலன்னா யூடியூப்ல அடிச்சா அதை கேட்டுக்கலாம். ம், எப்படியோ அதை காதுல கேளுங்க, நல்லா இருக்கும். கிருஷ்ண மந்திரம் புதன்கிழமை மணிக்கு சொல்லுங்க, நல்லா இருக்கும். இப்படி அந்த மந்திரங்களையும் சொல்லியிருக்கேன். நிச்சயமா நம்ம பரிகாரம் சிம்பிளா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். நிச்சயமா நச்சு, நிச்சயமா. அதான் டிபி அஸ்ட்ராலஜியோட ரூல்ஸே அதானே நச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி நச்சி. வணக்கம். அந்த பொது பரிகாரத்தில் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10 நாள் வகுப்பு இல்லையா, அதை சிம்பிளிஃபை பண்ணி இவ்வளவு அருமையா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நச்சி. சுகமே சொல்லுங்க நச்சி.